சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், தெற்கு காசாவில் உணவு விநியோக தளத்தை ஆயிரக்கணக்கானோர் அடைய முயன்ற நிலையில் இஸ்ரேலானது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதலில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலுக்கு ஆயுத தடை விதிக்கப்படுமாக இருந்தால் அந்த நாடு மற்றொரு படுகொலையை எதிர்கொள்ள நேரிடும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் எச்சரித்திருக்கிறார். இவற்றுக்கிடையே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் எதுவும் தடையாக இருப்பதை தான் விரும்பவில்லை என்று ட்ரம்ப் நெதன்யாகுவுக்கு தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் 4 உக்ரைன் கிராமங்கள் ரஷ்யாவிடம் விழுந்திருக்கிறது. இவற்றுக்கிடையே புடின் நெருப்புடன் விளையாடுகிறார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் புடினை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் ரஷ்யா அமெரிக்காவுக்கு 3ஆம் உலக போர் குறித்து நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். தெற்கு காசாவில் உணவு விநியோக தளத்தை ஆயிரக்கணக்கானோர் அடைய முயன்ற நிலையில் இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலால் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் ஆயிரக்கணக்கான பட்டினியால் வாடுகின்ற பாலஸ்தீனர்கள் சர்ச்சைக்குரிய இஸ்ரேலிய அமெரிக்க அமைப்பிடமிருந்து உணவை பெற முயன்றிருக்கிறார்கள். ஆனால் ஹெலிகாப்டரில் வட்டமிட்ட இஸ்ரேலிய ராணுவம் உணவுக்கு திரண்ட பாலஸ்தீனர்களை அச்சுறுத்தும் வகையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறது. இதில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டதோடு டசன் கணக்கானவர்கள் காயமடைந்தும் இருக்கிறார்கள். இஸ்ரேலின் 3 மாத கால உதவி தடையால் அந்த பகுதிக்கு ஏற்பட்ட பேரழிவின் அளவை இது வெளிப்படுத்துகிறது என்றே மனித உரிமை ஆர்வலர்கள் குறிப்பிடுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை நண்பகல் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் வேலிகளை தாண்டி சென்று காசா மனிதாபிமான அறக்கட்டளை கொண்டு வந்த உயிர்காக்கும் பொருட்களை அடைய திரண்ட கூட்டத்தின் நடுவே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முற்றுகையிடப்பட்ட பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு உதவிகளை வழங்கும் பணியில் ஒரு புதிய மற்றும் சர்ச்சைக்குரிய குழுவும் ஈடுபட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவ ஹெலிகாப்டர்கள் வட்டமிட துப்பாக்கிச் சூடு சத்தங்களுக்கு மத்தியில் தெற்கு காசாவின் ரஃபா பகுதியில் பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட உலக நாடுகளால் கண்டுகொள்ளப்படாத மக்கள் உணவு விநியோக இடத்தை அடைய சிரமப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறோம். சாப்பிட விரும்பும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும். வேறு என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு உணவளிக்க நான் எதையும் செய்ய துணிந்து விட்டேன் என்று ஒரு பாலஸ்தீன தந்தை கூறியிருப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. மக்கள் ஓடுவதை கண்டோம், அவர்களை நாங்கள் பின்தொடர்ந்தோம். அவ்வாறு மக்கள் ஓடுவது ஏதோ ஒரு ஆபத்து என்பதை உணர்த்தியது. அது பயத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் பயம் பட்டினியை விட மோசமானதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உணவுக்கான கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு மற்றும் காயங்கள் தவிர பலர் காணாமல் போயுள்ளதாகவும் காசா அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பரவலான பசி மற்றும் சிறார்கள் உட்பட பாலஸ்தீன பொதுமக்கள் மீது இடைவிடாமல் நடத்துகின்ற குண்டுவீச்சு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இவ்வாறு ரஃபாவில் நடந்தது என்பது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை மற்றும் முழுமையான போர்க்குற்றமாகும். இது 90 நாட்களுக்கு மேலாக பட்டினியால் பலவீனப்படுத்தப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் என்றே காசா அரசாங்க ஊடக அலுவலகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் அளித்த இஸ்ரேல் ராணுவம் தங்கள் படைகள் பாலஸ்தீனர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தவில்லை, மாறாக வெளிப்புற பகுதியில் எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறியுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்கப்பட்டால் அந்த நாடு அழிவடைந்து மற்றொரு படுகொலை ஏற்படும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ஹிடியோன் சார் எச்சரித்திருக்கிறார். சர்வதேச கோலோகாஸ்ட் நினைவு கூட்டணி நிகழ்வில் பேசிய அவர் இஸ்ரேலை அழிக்க ஹமாஸ் மற்றும் ஈரான் விடுத்த அழைப்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்களில் இருந்தும் இந்த யதார்த்தத்தில் இருந்தும் எந்த நாடுகள் தேவையான முடிவுகளை எடுத்திருக்கின்றன? இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிப்பது குறித்த அரசியல்வாதிகள் அல்லது நாடுகளினுடைய நடவடிக்கைகள் கருத்துக்களினுடைய அர்த்தம் என்ன? இந்த நடவடிக்கைகள் வெற்றி பெறுமாக இருந்தால் இஸ்ரேல் வெறுமனே அழிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் நாட்டில் மற்றொரு படுகொலை ஏற்படும். உண்மையில் இது யூத தேசம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் வழிகளை பறிப்பதற்கான ஒரு திட்டம் என்று சொல்லியும் நீண்டகால நாடுகடத்தலிலும் படுகொலையின் காலத்திலும் நமக்கு ஆயுதங்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த வாரம் நடந்த தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதுவும் தடையாக இருக்க விரும்பவில்லை என்று பிரதமர் நெதன்யாகுவிடம் கூறியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் அக்சியோஸிடம் தெரிவித்திருக்கிறார். பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிக்கும் நேரத்தில் அவர் விரோத போக்கை விரும்பவில்லை என்று நெதன்யாகுவுக்கு ட்ரம்ப் அனுப்பிய செய்தி என்பது ஈரானை கையாள வேறு வழி இருந்தாலும் முதலில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க அவர் விரும்புகிறார் என்பதை குறிக்கிறது என்றும் அந்த
அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார். ஈரானை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து நெதன்யாகுவுக்கும் ட்ரம்புக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக இஸ்ரேலிய தொலைக்காட்சி வெளியிட்ட ஒரு நாள் கழித்து இந்த அறிக்கை வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் மேலும் 4 உக்ரைன் எல்லை கிராமங்கள் ரஷ்யாவிடம் வீழ்ந்திருக்கின்றன. உக்ரைனுடனான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உத்தரவிட்ட மறுநாள் சுமி பிராந்தியத்தில் இந்த கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி இருக்கிறது. இதுகுறித்து முகநூல் ஊடகத்தில் பிராந்திய ஆளுநர் ஒலே ரிஹோரோவ் வெளியிட்ட பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவதாக கூறி எதிரி படையினர் சுமி பிராந்தியத்தில் தங்களது முன்னேற்றத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தற்போது பிராந்தியத்தின் நோவென்கி, பசிவ்கா, வெசலிவ்கா, சூராவ்கா ஆகிய கிராமங்கள் ரஷ்ய படையினரால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. அந்த கிராமங்களில் வசித்து வந்த பொதுமக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டுவிட்டனர் என்றும் தன்னுடைய பதிவில் ரிஹோரோவ் தெரிவித்திருக்கிறார். நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது கடந்த 2022 படையெடுத்த ரஷ்யா டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க், ஹெர்சான், சபோரிஷியா ஆகிய கிழக்கு உக்ரைன் பகுதிகளின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியது. இந்த போரின் மிகப்பெரிய திருப்புமுனையாக ரஷ்யா குர்ஸ்க் பிராந்தியத்தில் சுமார் 1300 கிலோமீட்டர் நிலப்பரப்பை உக்ரைன் ராணுவம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றியது. கிழக்கு உக்ரைனில் மேலும் முன்னேறுவதற்காக சண்டையிட்டு வருகின்ற ரஷ்ய படையினரின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக உக்ரைன் கூறியது. இருந்தாலும் உக்ரைனின் இந்த உத்தி தோல்வியில் முடிந்தது. உக்ரைன் எதிர்ப்புக்கு மாறாக கிழக்கு உக்ரைன் பகுதிகளில் ரஷ்யா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டது. அது மட்டுமின்றி குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் கைப்பற்றியிருந்த பகுதிகள் அனைத்தும் முழுமையாக மீட்கப்பட்டதாக ரஷ்யா கடந்த மாதம் அறிவித்தது. இந்த நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதையும் ரஷ்யா அப்போது ஒப்புக்கொண்டது. உக்ரைனின் நிலையில் அமைந்துள்ள சுமி பிராந்தியம் வழியாகத்தான் குர்ஸ்க் பகுதிக்குள் இந்த ஊடுருவல் நடந்தது. எனவே அதுபோன்ற ஊடுருவல் தாக்குதல் மீண்டும் நடைபெறுவதை தடுப்பதற்காகவே சுமி பிராந்தியத்தில் பாதுகாப்பு மண்டலத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதி புடின் நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகிறார். இந்த சூழலில் சுமி பிராந்தியத்தின் 4 கிராமங்கள் ரஷ்யாவிடம் வீழ்ந்திருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தான் உக்ரைன் அமைதி முயற்சிகள் முடங்கியதற்கு எதிராக ரஷ்ய ஜனாதிபதியை நோக்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிய விமர்சனங்களை தொடங்கி இருக்கிறார். ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தி இருக்கிறது. இதில் 13 பேர் உயிரிழந்தார்கள். இதையடுத்து ரஷ்யா புதிய தடைகளை எதிர்கொள்ளும் அபாயம் இருப்பதாக டொனால்டு டிரம்ப் எச்சரித்தார். புடினை விமர்சித்து பேசிய அவர், நான் இல்லை என்றால் ரஷ்யாவுக்கு ஏற்கனவே நிறைய மோசமான விடயங்கள் நடந்திருக்கும் என்பதை விளாடிமிர் புடின் உணரவில்லை என்றும், நான் சொல்வது மிகவும் மோசமானது என்றும், புடின் நெருப்புடன் விளையாடுகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். உண்மையிலேயே மோசமான விடயங்கள் என்ன என்பதை டிரம்ப் குறிப்பிடவில்லை. ஆனால் ட்ரம்ப் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை பரிசீலித்து வருவதாகவும், அவர் இன்னும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள முடியும் என்று வலியுறுத்தியதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதற்கிடையே ட்ரம்பை எச்சரித்திருக்கின்ற டிமித்ரி பெஸ்கோவ் 3வது உலகப் போர் வெடிக்கும் ஆபத்து இருப்பதாக எச்சரித்திருக்கிறார். உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுக்கும் புடின் நெருப்புடன் விளையாடுவதாக அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்பினுடைய இந்த பேச்சை விமர்சித்திருக்கின்ற டிமித்ரி பெஸ்கோவ், இதனால் உலகப் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக எச்சரித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை எச்சரிக்கும் வகையில் புடின் நெருப்புடன் விளையாடுவதாகவும், ரஷ்யாவில் மிகவும் மோசமான விஷயங்கள் நடப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மோசமான விஷயம் என்றால் அது 3ஆம் உலகப் போருக்கான ஆபத்து மட்டுமே. ட்ரம்ப் இதை புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார். புடின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுப்பதால் விரக்தியிலேயே ட்ரம்ப் புடினை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலடியாகவே ரஷ்யா 3வது உலகப் போர் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி